எதுக்குதான் இந்த பாட்டி ஊர்ல இருந்து வந்தாங்களோ, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரே இம்சை பண்றாங்கப்பா. ரொம்ப தொல்லையா வேற இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. ஐயோ, காதுக்குள்ள எலி ஓடுற மாதிரி கணக்கணன்னு கணச்சுக்கிட்டே இருக்காங்க. சை, என்னைய போய் சிக்கன் வாங்கிட்டு வர அமைச்சிருக்காங்க. எனக்கு பாய்லர் கோழியவே பார்த்து வாங்க தெரியாது, இல்ல நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரணுமாமே. நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் வித்தியாசம் கூட எனக்கு தெரியாது. நான் போய் கறி கடையில என்னன்னு வாங்கிட்டு வருவேன். கண்டிப்பா நான் ஏதாவது சொதப்பி வாங்கிட்டு வந்தேன்னா, என்ன உனக்கு இது கூட வாங்க தெரியலையா, உங்க அம்மாக்காரி என்னத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னு திரும்பி என்னையவே திட்டுவாங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, போய் வாங்குவோம். கேட்டா கடைக்கார மாத்தி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சமாளிக்க வேண்டியதான். இந்தாட்டி பூமாரி, என்ன வெளிய எங்கேயும் போறியா? ஆமாண்டி, இதோ கடைக்கு போலான்னு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன இங்க? எனக்கு இங்க என்ன வேலை? உன்னைய பார்க்கலாம் தான் வந்தேன். தானே, நல்ல வேலை வீட்டுக்குள்ள வந்து பார்க்கல, வெளியவே நம்ம சந்திச்சுக்கிட்டோமே. ஏன்டி இப்படி சலுத்துக்கிற? நான் வந்து உன்னைய பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஏன் உன் மாமியார்காரி எதுவும் சொல்லுவாளா? இல்லையே, அந்த பொம்பளை நல்ல பொம்பளை தானே. என் மாமியாரெல்லாம் நல்லவங்க தாண்டி. என் மாமியாரோட அம்மானு ஒரு தாய் கிழவி வந்திருக்குடி. நோய் 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 நோயின்னு வந்ததுல இருந்து ரொம்ப இம்சை பண்ணுதுடி. அதான் நீ வீட்டை பக்கம் வந்திருந்தான்னு வையேன், என்ன உன்னைய பார்க்கறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படி இப்படின்னு காய்ச்சி பூச்சின்னு கத்தி இருக்கும். அதனாலதான் சொன்னேன், வேற எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காத. அப்படியா விஷயம்? சரி சரி சரி, எங்க கிளம்பிட்ட? வேற எங்க, அந்த தாய் கிழவிக்கு மத்தியானத்துக்கு நாட்டுக்கோழி குழம்பு வேணுமா, அதை வாங்கிட்டு வரதுக்கு தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், எனக்கு நாட்டுக்கோழியை பார்த்து வாங்க தெரியாது, கூட வந்து வாங்கி தெரியா? நான் தானே, அதெல்லாம் பிரமாதமா வாங்கி கொடுத்துருவேன். வா வா, நானே உனக்கு வாங்கி தரேன். நானும் வீட்டில் வெட்டியா தான் இருக்கேன், அதனால தான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். சரி வா, அப்படியே கால்நடைய கடை வீதிக்கு போயிட்டு உனக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு, ஆனால் நான் உன் கூட வரணும்னா எனக்கு ஜூஸ் வாங்கி தரணும் சொல்லிவிட்டேன். வாங்கி தருவேன்னா நான் வந்து வாங்கி தரேன். ஜூஸ் தானே, ஒண்ணுக்கு 2 கூட வாங்கி தரேன். தயவு செய்து எனக்கு அந்த கறியை மட்டும் ஒழுங்கா வாங்கி கொடுத்துறியா? சரி வா போவோம். சின்ன பொண்ணு இருக்க பயம் ஏன்? கடவுளே காப்பாத்திட்டேன். இந்த கிழவி யார் இப்போ ஊர்லேருந்து வர சொன்னா? மகாராணி மாதிரி இந்த வீட்டில் இருந்தேன், இப்போ வேலைக்காரி லெவலுக்கு என்ன ஆக்கி விட்டுருச்சே. கரும்பு முடிச்ச கிழவி காலையில் தான் வந்துச்சு. வந்ததுலேருந்து நொய் 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 நொயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கே. எப்போ ஊரை விட்டு போகும்னு வேற தெரில. இது நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரே இம்சையாக இருக்கு. செத்த நேரம் தூங்கலான்னு போய் தலையை அசைஞ்சா உடனே வந்துருச்சு. காலில் விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரி. கொஞ்சமாச்சும் நிம்மதியாக தூங்க விடுதா? புள்ள பத்தவளாச்சே, நைட்லாம் ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டா, காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகிறாளேன்னு விடுதா? உடனே வந்து வீட்டில் வேலை செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை, நாங்களாம் பிள்ளைய வைக்கல, அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா. இங்கே இருந்தாவது யாராவது எதுக்காவது வந்துடுறாங்க. ஏற்கனவே பிள்ளைக்கு பேர் வைக்கலன்ற டென்ஷனில் இருக்கேன், இதில் இந்த கிளவி வேற வந்து உசுப்பேத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கு என்கிட்ட சமத்திய வாங்க போகுதுன்னு தெரில. கேள்விட்டு கிளவி நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யி. என்ன ஏதோ செத்தவன் கையில ஒத்தனத்தை கொடுத்த மாதிரி தலைக்கு வலிக்க போற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்லா தான் தேயி. வந்துருச்சு இம்சை. நல்லா தான் பாட்டி செய்கிறேன். ஐ திங்க் உங்கள் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் போல். கண்ணை நல்லா கசக்கிட்டு பாருங்க, நல்லா பளபளன்னு தான் தர இருக்கு. வாய பத்தியா, ஒரு பெரிய மனுஷியாச்சே, மரியாதை கொடுக்கவுமே. அதெல்லாம் இல்லை, என்ன திமிரா பேசுறா? ஒரு மாசம் இங்கே தானே இருக்க போறேன், அந்த திமிரெலாம் அடக்கிறேன். எல்லாம் என் மொபைல சொல்லணும். ஓவரா வாய் பேசாத. அங்கே பாரு, ஒரே அழுக்கா இருக்கு, அங்கே நல்லா அந்த லிக்விடை போட்டு தொட. சரிங்க பாட்டி. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, தொட நல்லா. ரொம்ப பண்ணுதே இந்த கிழவி, ஏதாவது பண்ணி ஆகணுமே. போய் வேற தொலையாது போல். ஓபி அடிக்கலான்னு பார்த்தா வந்து நிற்கிட்டே நான் ஒழுங்காக வேலை செய்கிறேன்னு இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இதில் இந்த சாரி வேற அங்கிட்டும் இங்கிட்டும் வேற குத்துது. சை, எல்லாம் என் நேரம். காலையில் யார் மூஞ்சில் முழிச்சு தொலைஞ்சேன்னு தெரில, காலையிலேருந்து ஒரே அவஸ்தையாக இருக்குது. சை, என்னடி என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? முணுமுணுக்காம சொல்கிற வேலையை மட்டும் கரெக்டாக செய். சரிங்க பாட்டி, நல்லா தான் செய்கிறேன். அச்சோ புள்ள அழுகுது. இருங்க பாட்டி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
நல்ல வேலை தெய்வமாக வந்து என் புள்ள என்னை காப்பாத்துறா. அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நம்ம அழுது நம்ம அம்மாவை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் அழுதுட்டா. இன்னைக்கு ஒரு டைம் தான் இவள் அழுகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வேலையை விட்டுட்டு அவளை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓபி அடிக்க வேண்டியதான். பாட்டி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேலையிலேருந்து ஓப்பி அடிக்கலான்னு பார்க்குறியா? அதான் உன் மாமியார் சும்மா தானே இருக்கா, அவள் பிள்ளைய பார்த்துக்குவா. இல்லை பாட்டி, அவன் நான் போகிற வரைக்கும் அழுகி நிறுத்த மாட்டா. பாருங்க பாட்டி எப்படி அழுகுறான்னு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி. டாட்டி என்னமோ உலகத்தில் நீ மட்டும் தான் புள்ள பெற்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நான்லாம் அந்த காலத்துலேயே 10 பிள்ளைய வளர்த்துவேன். உன் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியாதா? நான் போய் சமாதானப்படுத்துறேன், ஒழுங்கா நீ க்ளீன் பண்ணு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்ப்பேன். தரை எல்லாம் சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்க, ஏன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நல்லா குனிஞ்சு நிமிந்து நல்லா தொட. எப்படிடா வேலையில் ஓப்பி அடிக்கலான்னு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான்ப்பா. எல்லாம் உன் மாமியாரை சொல்லணும். இரு நான் அவளை போய் இப்போ கச்சேரியை வச்சுக்கிறேன். நல்லா தொட. அங்கே பேர் அங்கே ஃபுல்லாக ஈரமாக இருக்கு, அழுக்கா இருக்கு, நல்லா தொட. 5 நிமிஷத்தில் வந்து பார்ப்பேன். இந்த தரையெல்லாம் சுத்தமாக இல்லை, வெளுத்துருவேன் உன்னை. கொடுமைக்கார கிளவி எவ்வளோ கொடுமை பண்ணுது. இதுக்கிட்ட நம்ம பாஷா பல்காது போலையே. சும்மா நோய் 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 நோய்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கே. எல்லாம் தலையெழுத்துன்னு இது சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு போக வேண்டியதான், வேறு வழி என்ன? சை, கடுப்பாக வருது. என் வீட்டுக்காரன் வரட்டும், இந்த பாட்டி மேலே இருக்க கடுப்பெல்லாம் அவனை வச்சு தீர்த்துக்கிறேன். வரட்டும், அவன் இருக்கட்டும் அவனுக்கு. கருமோ சை, எவ்வளோதான் தேய்ச்சாலும் இந்த அழுக்கு போய் வேற தொலைய மாட்டேங்குதே. என்னமோ கண்ணில் மைக்ரோஸ்கோப்பை வச்சுருக்க மாதிரி அப்படிலாம் அந்த கிளவி ஸ்கேன் பண்ணுது. இத்தினோண்டு அழுக்கு இருந்தால் கூட என்ன இது இவ்வளோ அழுக்காக இருக்குன்னுல கேட்குது. இந்த அழுக்கை போக வைக்கிறதுக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. சை, என்ன பெத்தாயி, என்ன தங்கக்குட்டி ஏண்டி அழுகுது? ஆறு வேணும் தங்கத்துக்கு. பாட்டி வந்திருக்கேன், பாட்டி கிட்ட சொல்லுங்க ஆறு வேணும். என் தங்க பிள்ளை ஏண்டி குட்டி அழுகுற? அழுகக்கூடாது. பொப்பு புபு ஐயே, என்ன இவன் விளையாட்டு காட்டா சவுண்டால அழுகுறா? பிள்ளைங்க என்ன அமைதியால இருக்கும். இதே நான் வந்ததுலேருந்து நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கு. அத்தாவ மாதிரி தானே இருக்கும் மகளும். ஒரு பிள்ளைய வளர்க்க தெரியுதா பாரு. விளையாட்டு காட்டினா பிள்ளைன்னா அழுகி நிறுத்தம் தான் பேரு. இது என்னடா இன்னும் சத்தமால அழுகுது. அழுவாதடி தாங்க. ஐயே, இவ ஆத்தாக்காரி தான் சரிப்பட்டு வருவா போல. அவளை எப்படியாவது வேலை வாங்கிடலான்னு பார்த்தா இந்த புள்ள வேலை செய்ய விடாது போலையே. சரி, கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டை காட்டி சமாளிப்போம். அப்போதான் அவன் அந்த வேலையை முடிப்பா. இல்லைன்னா புள்ள அழுகுதுன்னு ஓடி வந்துடுவா வேலையை விட்டுட்டு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கே, எப்படி வேலையில் ஓப்பி அடிக்கிறதுன்னு தான் பார்க்குதுங்களே தவிர பெரியவங்களுக்கு உதவி பண்ணுவோம்லாம் இருக்குதா?